இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து தேவனை துதித்தார்கள். ஆனால் மோசே தேவனுடைய முகத்தை பார்த்து துதித்தான். கரத்தை பார்த்து துதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உபத்திரம் வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா எத்தனையோ போராட்டம் வந்தாலும் ஒரு இடத்துல கூட மோசே முறுமுறுக்காம கர்த்தருடைய முகத்தை பார்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்பட்டுச்சு. அதனால தான் அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில கூட வருகிற சின்ன சின்ன போராட்டங்கள், வருகிற கடினமான சூழ்நிலைகளை பார்த்து நம்ம புலம்பி விடக்கூடாது, முறுமுறுத்து விடக்கூடாது. நம்ம கரத்தின் கிரியைகளை பார்க்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆகட்டும், ஹபக்குக் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாமா? அத்திமரம் துருவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், 18வது வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எல்லாமே என்னை விட்டு கடந்து போனாலும் நான் எப்படி இருப்பேன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் ஆராதனை செய்வேன். ஏன் என்று சொன்னால் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் நாங்கள். நான் அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் முகத்தையே நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறோடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். தேவ ஜனமே கரங்களை தட்டி ஆர்ப்பரி. அவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு பாட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று
சார்ந்திருக்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டு, உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டு, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டு, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டு, வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். பிரியமானவனே சுகமாய் வாழும்படியா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும்.
முடியாதது ஒன்றுமில்லை. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, ஆமென். தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வார்மையா போதகரே, வார்மையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா ரபன சகதலா. கடந்து வந்து ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. வற்றாத ஜீவ நதியாக வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக,
வற்றாத ஜீவ நதியாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி தேவனாய் கர்த்தர் ஒரு புது பலனை தருகிறார். புது அபிஷேக வல்லமை, எல்லா பலவீனங்கள் மார்க்க அபிஷேகம். ஆவியானவர் ஊழியம் செய்கிற நேரம் இது. கர்த்தர் பிடிக்கிறார், கர்த்தர் உங்களை பிடிக்கிறார். கர்த்தர் அபிஷேக வல்லமையினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆவியிலே நிரம்பி கரங்களை தட்டி இந்த பொல்லாத உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவரை முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தாரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஒரு பிரச்சனையான நேரத்தில், ஒரு போராட்டமான நேரத்தில் நம்ம சொல்வதுண்டு, நினைப்பதுண்டு, எங்க அப்பா என் கூட இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், என் அம்மா என் கூட இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், எனக்கு சப்போர்ட்டா யாராவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் நம்ம நினைத்திருப்போம். என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். தாயும் தகப்பனை காட்டிலும் என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் என் கூடவே இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உணர்ந்து பாடுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமாவை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே, கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே, அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முகத்தை பார்த்து பிரகாசம் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஒரு புதிய நாளுக்கு நேரம் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்களோடு இடைப்படுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதனைக்குள் நடத்த வாஞ்சிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, நான் நன்றாக பாடுகிறேன், நன்றாக ஆராதிக்கிறேன், டங்ஸ்ல பேசுறேன். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாகிறதா குறைகிறதா? ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு ஐக்கியத்தின் இடைவெளி விரிவாகி கொண்டே போகிறதா, இல்லை ஆண்டவர் என் பக்கத்தில் நெருங்கி வருகிறாரா என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு நம்ம வொர்ஷிப்புக்குள்ள போகலாம். ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஃபெலோஷிப்ல இடைவெளி அதிகமாகி கொண்டே போகிறதா, இல்லை இடைவெளி குறைந்து நான் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிறேனா என்பதை சற்று நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அதை சரிப்படுத்தி கொண்டால் நல்லா இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய செயலுக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கிறது. நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய செயலுக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கிறது. அதாவது இடைவெளி அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு பாட்டு பாடுறோம். ஆனால் அது நல்லதாக இருக்குது. ஆனால் அந்த அன்பு கூறுவேன் என்பதற்கான வார்த்தை இருக்கிறது, செயல்கள் இல்லை. அன்பு கூறுகிறேன்னு சொல்றவங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்க முடியும்? அப்ப சொல்லுக்கு செயலுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நான் ஆண்டவர் அன்பு கூறுகிறேன், ரைட், ஓகே, அப்படின்னு நல்லா பாடாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப இடைவெளி கேப் இருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவனுக்கு உங்களுக்கு இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கு என்பதை செயலின் மூலம் நான் கணக்கிடுகிறேன். வார்த்தையின் மூலம் நாம் நெருங்கி இருப்பதை போல காண்பித்து கொண்டாலும் செயல்கள் மூலம் நான் தேவனை விட்டு தள்ளி போய் கொண்டிருக்கிறேன் என்பது செயலின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிறேன் என்றால் என் ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும். ஆராதனை பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அது மனப்பூர்வமான பாடலா இருக்கணும்,
சீக்கிரமாக ஆலயத்துக்கு வரணும், மனப்பூர்வமாக பாடணும், ஏதோ சில கிரியைகளை மாற்றம் அப்படின்னா நான் சொல்லுகிற அறிக்கை. அப்போ ஒரு சமயம் ஒரு தகப்பனார் வந்து ஜெபிச்சே இருந்தாராம். அவர் கொஞ்சம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர். அவர் ஜெபித்து கொண்டு இருந்தாராம். ஆண்டவரே சொல்லி ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே நான் குடிக்கவே கூடாது, எனக்கு கிருபத்தாரம் அப்படின்னா. அப்போ அந்த பையன் போய் கிச்சனில் போய் சொன்னானா, ஒரு அடி இறக்கும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணானா. அம்மா ஒரு அடி இறங்கும்படி ஜெபம் பண்ணுமா அம்மன். அப்போ இந்த அம்மா கேட்டாங்க, ஏடா ஒரு அடி ஏடா இறக்க சொல்கிறேன்னா, அப்பாவுக்கு வாயில் இருக்கிற அந்த தீர்மானம் இருதயத்துக்குள்ளே வரட்டுனானா. வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரு அடி தூரம். நல்லா பாடுறோம், வாயில் இருக்கு, ஆனால் இருதயத்தில் வரல, எல்லாம் வாயோட. அப்போது நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் ரொம்ப கேப் இருக்கு. அதை யோசிக்கிறது இல்லை. வந்தோமா, பாட்டு பாடினோமா, ஆராதிச்சோமான்னு. ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், அவர்களோ சொல்லுகிறார்கள், செய்யாதிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பாடுறோம். சிலவங்களை பார்க்குறேன், ஸ்பிரிட்ல ஆவியில நிரம்பினதை நல்லா பார்க்கவே முடியல, சரீரத்தை விட்டு கொடுக்கறதே இல்லை. தேவன் நிரப்புறதுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை கமிட் பண்ணாமல் இருந்தா தேவன் அதுக்கு மேலே செய்ய மாட்டார். நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஜீசஸ் இஸ் a gentle God. நான் விரும்பாத ஒன்றை எனக்குள் உருவாக்க தேவன் விரும்பவே மாட்டார். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தான் பரிசுத்தத்திற்கு வழிகாட்டுவார். நான் உண்மையாக இருக்கன்னு விரும்பினாதான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவாரே தவிர, நான் விரும்பாத ஒரு காரியத்தை எனக்குள் உருவாக்குவதற்கு தேவன் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தானே முடியும். நான் ஸ்பிரிட்டில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும். எல்லா நாள்லையும் நான் உலகத்தில் கிடக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை இருக்குது, சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, தேசத்தில் பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்குது. நான் தேசத்தில் போயிடுக்கிறேன். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தூள் என் மேலே விழுது. நான் கரைப்படுகிறேன். நல்ல சட்டையாக தான் போடுறேன், ஆனால் எனக்குள்ள தூள் இருக்குது. அது இன்றைக்கு கழுவப்படுகிற நாள். நான் நல்ல பாடி ஆராதிக்கணும், ஆவியில் நிரம்பணும். இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு போகணும். அந்த எண்ணத்தோடு ஆராதிச்சா பரவாயில்ல. ஆனால் நமக்கு அந்த விருப்பங்கள் இல்லை. எனக்கு கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், ஆராதிக்க போகணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், 18 வாசிக்கலாம். 18 அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28 சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் அப்படின்னா என்னாச்சு? விளக்கு அணைஞ்சு கிடக்கு. விளக்கையே ஏற்றணும், விளக்கையே ஏற்றணும். விளக்கு என்ன இருக்கு? அணைஞ்சிருக்குது. அப்ப விளக்கையே அணைஞ்சிச்சு. விளக்கு அணைஞ்சிச்சு. ஏன் அணைஞ்சிச்சு? விளக்கு அடைவதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியம்? ஒன்று, எண்ணெய் இல்லாததினால் விளக்கு அணைந்திருக்க வேண்டும். 2, திரி இல்லாததினால் விளக்கு அணைந்திருக்க வேண்டும். 3வது, திரிக்கும் எண்ணெய்க்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் குறைந்ததுனால விளக்கு அணைந்திருக்க வேண்டும். 4 என்ன விஷயம் அப்படின்னா, அது எரிந்து முடிந்த பகுதியை வெட்டி விடணும், இல்லைன்னா அது அணையும். அப்ப ஏதோ ஒரு காரியத்தில் என்னுடைய பரிசுத்தமாகிய விளக்கு, தேவ உறவாகிய விளக்கு, ஜெப விளக்கு, உறவாகிய விளக்கு அணைஞ்சு கிடக்குது. ஆண்டவரே என்ன விளக்கை ஏத்துங்க. தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணி வரும். தாகம் இருக்கணும், அவங்க தான் தண்ணி குடிக்க முடியும். பசியோட சாப்பிட்றவனுக்கும் பசி இல்லாம சாப்பிட்றவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்ப பசியோட சாப்பிட்டா பசி டேஸ்டா இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளரணும், ஜீவன் உள்ள எல்லாம் வளரும். நீங்களே ஜெயிக்கிறவங்களா மாறணும், நீங்களே வெற்றி பெற்றவர்களாய் மாறணும். ஆகவே விளக்கு அணையும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அப்போ ஒரு வழக்கு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அப்ப நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்ப ஸ்பிரிட்ல நிரம்பணும். நல்ல கையை தட்டி பண்ணும். நானும் என் ஆண்டவரும், நானும் என் தேவனும், நானும் என் ஆவியானவரும். அந்த எண்ணத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த நாளில் ஒரு புதிய அபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அப்படியே உற்சாகமாக எழுப்பி நிற்கலாம். பைபிளை கீழே வச்சுக்கோங்க, வச்சு நல்ல பாடுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கையை கொடுத்துருக்க கத்த ஆராதிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றது கவனிங்க. ஒரு மனிதன் கையை உயர்த்தினால் தேவ சமூகத்தில் அவன் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். சத்துரு தோற்று விட்டார்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தினால் சத்துரு தோற்று விட்டான், அவன் ஜெயித்து விட்டான். ஒரு குடும்ப தலைவனின் கை எவ்வளவு உயர்கிறதோ வாழ்க்கை உயரும்.
ஒரு ஊழியக்காரனின் கை எவ்வளவு உயருகிறதோ அவ்வளவு ஊழியங்கள் உயரும். எவ்வளவு உயருகிறதோ குணங்கள் உயரும். எவ்வளவு உயருகிறதோ தேவன் அவனை உயர்த்துவார். ஆகவே கையை வைத்துக்களை வெட்கப்படக்கூடாது. பவுல் சொன்னார், எல்லா இடங்களிலும் புருஷர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கு மோசேயின் கை உயர்ந்த போது அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். தெய்வ சமூகத்தில் வெட்கப்படக்கூடாது, தெய்வ சமூகத்தில் சஞ்சலப்படக்கூடாது, தெய்வத்தில் கவலைப்படக்கூடாது. நானும் என் தேவன் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளிலே நான் நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் இந்த பாடலை உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். தலைக்கு மேல கை வச்சு Thank you Holy Spirit. ஆவியான அசைவாடுவீரா, உடைய மகிமை இறங்கி வருவதா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஏசப்பா, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொந்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொந்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, ஓ ஜீசஸ், என் ராஜா, உம் கிருபை போதுமே. உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். புத்தகத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். புத்தகத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவனே. என் தேவா, என் ராஜா. தோட்டத்துக்குள் உலாவுகிறார், தோட்டத்துக்குள் தேவன் உலாவுகிறார். ஓ ஜீசஸ், அபிஷேக தைலம், ஆனந்த தைல அபிஷேகம். ஆமென், 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 ஆமென். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளோடு சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்றே எந்த ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்றே எந்த ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. சேர்ந்து சொல்லுவோம். தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில்
ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். தேவ மகிமை நிரப்புகிறது. தோட்டத்துக்குள் தேவன் நீர் பாய்ச்சுகிறார். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உடைய மகிமை, தேவ மகிமை நிரப்பட்டு, தேவ பிரசன்ன நிரப்பட்டு, புதிய பாஷை ஆவியில நிரப்புகிற ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். புதிய வாசையை தாரும். ஒரு மகிமை பிரசன்னம் நிரப்பட்டும். கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க தங்கச்சி. கரங்களை தட்டி பிரதர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க தம்பி. சின்ன பிள்ளைகள் கரங்களை தட்டி in the mighty name of Jesus, new anointing right now. தேவனுடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நீ மகந்தா நராக்கா பலதரமா. ஒரு வல்லமைக்காய் நன்றி. ஆராதன் ஆராதனை ஆராதனை ஆராதனை. once again உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே வல்லவரே, உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக, மெலிவின சரீரங்கள் மெலனாய் மாறுவதாக, சோர்வுகள் கலக்கங்கள் மாறுவதாக, ஒரு உன்னத அபிஷேகம் நிரப்புவதாக. ஒரே நிமிஷம் முழங்கால் படியிட்டு உங்களை வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அழைத்தவரே, என்னை அபிஷேகித்தவரே, உமக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாகி விடக்கூடாதுப்பா. இன்னும் நான் நெருக்கமாய் வர வேண்டும். உம்முடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நெருங்கி வர வேண்டும். உம்முடைய அன்பின் பரிசனத்துக்குள் நான் இறங்கி வர வேண்டும். என் வாழ்க்கையில உமக்கு எனக்கு பிரிவினை உண்டாக்குற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். ஆண்டவரை வேலை இல்லாத வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவர் உலகத்தின் முக்கியத்துவம் கொடுத்து, உம்மை தேடான காரியத்தை மன்னித்து, உமக்கு அருகில் இன்னும் நெருக்கமாக நெருங்கி வருவதற்கு எனக்கு கிருபை தாரும். என்னை பலப்படுத்தும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கட்டும். ஆண்டவரை அணைந்து கிடக்கிற அபிஷேக விளக்கை, தரிசன விளக்கை, ஜெப விளக்கை திரும்ப ஏற்றுவீராக. ரீமா ஹந்தல ராக்கல தரமாலியால ராக்கரமா சந்தர வலதர வலதர வாக்கர வலதியாம் துரிபிகமா ஆத்தரக்கலமா தியாந்தர வலதர வாக்கரமா. ஒரு ஆனந்தத்தில் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. சிலர் மேல் சால்வைகள் விரிகிறது. சால்வைகளை கர்த்தர் விரிக்கிறார். ஓ போவாஸ், போவாசின் சால்வை ரூத்தின் மேல் விரிக்கப்பட்டதை போல அன்பின் போர்வை சிலர் மேல் விரிக்கப்படுகிறது. அபிஷேக போர்வை விரிக்கப்படுகிறது. உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளி சுருக்கமாய் மாறுகிறது. நீங்கள் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிறீர்கள். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. தேவனுக்கு அருகில் நெருங்கி வாங்க. பிரதர், 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 தேவனுக்கு அருகில் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. உள்ளத்திலிருந்து தலையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கண்களை உயர்த்தி, தேவனே என்னை வணைந்து கொள்ளும், என்னை உருவாக்கும். ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னை உருவாக்கும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
ஒரு ஆழத்துக்குள் நான் கடந்து போக எனக்கு கிருபை தாரும். இப்படி இன்ப பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். இனிமையான தேவ பிரசன்னம் என்னை மூடட்டும். நான் உமக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு எனக்கு இன்னும் கிருபைகளை தாரும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அலங்காரத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையை காண விரும்புகிறேன். எல்லாரையும் போல வாழ நான் விரும்பவில்லை. ஒரு வித்தியாசமான பாத்திரமாய் வாழ விரும்புகிறேன். வாழ்ந்து வழிகாட்ட விரும்புகிறேன். என் வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மனைவியாகிய நான் என் கணவனுக்கு என் வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கணவனாகிய நான் என் வாழ்க்கையின் மூலம் மனைவிக்குள் தாக்கத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடி விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அலட்சியப்படுத்தப்படும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, அப்ப உண்மை இல்லாத மனிதன், உண்மையுள்ள மனிதன் ஆசீர்வாதத்தை பெறுவார். ஓகே, உண்மை இல்லாத மனிதன் என்று சொல்லி கடந்த வாரம் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன். உண்மை உள்ளவர்கள் யார், அவர் எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டதற்கு அவரிடம் காணப்பட்ட பண்புகள் என்ன என்பதை கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். நல்ல கவனிங்கள். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்வது, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்கு ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை படிப்பதற்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று என் கண்ணுக்கு தெரிகிற ஆசீர்வாதங்கள், இன்னொன்று என் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு மனிதன் எதை அதிகமாய் மெச்சிக்கொள்கிறான் என்றால், கண்ணுக்கு தெரியும் ஆசீர்வாதத்தை பார்த்து ஒரு மனிதனை எடை போடுகிறான், ஒரு மனிதனை பாராட்டுகிறான், இல்லை என்றால் அவரோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வீடு எல்லாருக்கும் தெரியும். அவங்க பயணம் பண்ணுகிற காரு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் இருக்கிற உயர்ந்த பதவி எல்லாருக்கும் தெரியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இருக்கிற அரசியல் பலம் எல்லாருக்குமே தெரியும். அவர் படித்த படிப்பு PhD எல்லாருக்கும் தெரியும். BE ME MBA எல்லாமே தெரியும். ஆனால் சிலது தெரியாது. பரிசுத்தம் தெரியாது. அவர்களுக்குள் குடியிருக்கும் சமாதானம் வெளியே தெரியாது. தேவன் நிரப்பி இருக்கும் சந்தோஷம் வெளியே தெரியாது. அவர்களுக்குள் தேவன் வைத்த விசுவாசம் யாருக்குமே தெரியாது. அவர்களுக்குள் தேவன் வைத்த மனரம்யம் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் மறைந்திருக்கிறது, சிலது வெளியே தெரிகிறது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுகிறான் என்றால், மறைந்திருப்பதை பாராட்டுகிறான். ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மரம் வளருகிறது என்றால் கனிகளை பார்ப்பான் ஒரு மனிதன். ஆனால் கர்த்தரோ வேரை பார்ப்பார். ஏன்னா வேறு சரியா இருந்தால் தான் அடுத்த வருஷமும் காய்க்கும். ஆகவே உயரத்தை பார்க்கிறவன் மனிதன், ஆழத்தை பார்க்கிறவர் தேவன். ஆமென். கட்டடத்தின் உயரத்தை பார்க்கிறவன் மனிதன். ஆனால் ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் கட்டடத்தின் ஆழத்தை பார்ப்பான். ஏனென்றால் இதன் மேல்தான் கட்டடம் கட்டப்படுகிறது. அப்ப தேவன் என்ன பார்க்கிறார்னா, வெளியில் தோன்றும் ஆசீர்வாதங்களை வைத்துதான் ஆவிக்குரிய உலகம் ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை, ஆணை மதிப்பீடு செய்கிறது. ஆனால் தேவன் வெளியில் தெரிகிற ஆசீர்வாதத்தை அல்ல, அவனுக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற நல்ல குணங்களை கர்த்தர் மதிப்பிடுகிறார். இந்த உலக மனிதன் இப்படி பார்த்து பழகிவிட்டான். இப்படி பார்த்து பழகிவிட்டதுனாலே அவனுக்கு வெளியில் தெரிவதெல்லாம் பெரிதாக தெரிகிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லி வசனத்துக்கு நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஐயும் 18ஐயும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 4, 17, 18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு
அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இப்ப அடுத்தது கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். நம்ம பார்க்கறதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. என் ஐ சைட்டில் நான் பார்க்கறது எல்லாமே நிரந்தரம் இல்லாதது. இந்த ஆணி வேர்ல தான் பிசாசு கோடாடியே வைக்கிறான். ஏன்னா இந்த ஆணி வேர்ல அடிச்சிட்டேன்னா சத்துரு ஜெயிச்சிடலாம். அதனால காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப நமக்குள் மறைந்திருக்கிற அந்த காணப்படாத பரிசுத்தம், விசுவாசம், அன்பு, ஆத்துமபாரம், அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், தாளந்து, இதெல்லாம் நித்தியமானவைகள். இப்ப நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? இப்ப எதுக்கு பிரயாசம்? நான் மரித்தால் என்னோடு கூட எதெல்லாம் என்னோடு வராதோ, பரலோகத்துல எதுக்கெல்லாம் மரியாதை இல்லையோ, எதற்கெல்லாம் மதிப்பு இல்லையோ, எதற்கெல்லாம் வேல்யூ இல்லையோ, அதுக்கு தான் அதிகமான உழைப்பு, அதிகமான பிரயாசம். ஆனால் பரலோகத்தில் எதெல்லாம் பாராட்டப்படுகிறதோ, எதெல்லாம் செல்லுபடியாகுமோ, எதெல்லாம் மேன்மையானதோ, அதுக்கு நம்ம யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வெளிச்சம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு வந்துட்டேன்னா உன் லைஃப் குளோரியஸா மாறிடும். உன் வாழ்க்கை எந்த சத்துரு தொட முடியாது. வசனத்தின் வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கை குளோரியஸா இருக்கும். வசனத்தின் வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்த்து விட்டால் உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்ல குவாலிட்டியா மாறிடும். அப்ப நமக்கு தெரியுது இதெல்லாம் அனித்தியமானவைகள். வீடு கட்டணுமா? கட்டணும். ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அது என்னோடு கூட வராது. பார்ப்பதெல்லாம் அனித்தியம், காணக்கூடாதவைகள் நித்தியம். இதை நம்ம சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மேன்மையை காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜெபிக்கிறவனுக்கு கிருபை அளிக்கிறார், காணிக்கை கொடுக்கிறவனுக்கு கிருபை அளிக்கிறார், அந்நிய பாஷை பேசுறவனுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லல. இங்க ஒன்னே ஒரு கேரக்டர் தான் தாழ்மை. இப்ப தாழ்மை இல்லாதவனுக்கு இங்க சொல்லுகிறாரு. அப்ப தாழ்மை இல்லாதவனுக்கு என்ன இல்லை? கிருபை இல்ல. அப்ப அவனுக்கு எதனால அவன் கிருபை கொடுக்கப்படுது? கிருபை 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 அப்படி சொன்னா கிருபை வந்துடுவான்? இல்ல. எப்ப கிருபை வரும்? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனத்தாழ்மை ஒரு மனிதனிடத்தில், ஒரு பெண்ணிடத்தில் வெளிப்படும் போது கர்த்தர் அந்த மனிதன் மேல் இருக்கிற கிருபை என்ன பண்ணுகிறாரு? வெளிப்படுத்துகிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் அவன் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிறான்? தாழ்மையை அலட்சியப்படுத்தும் போது அவனை அறியாமல் அவன் கிருபையை அலட்சியப்படுத்துகிறான். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். இந்த வசனம் நல்ல கவனிங்க. இந்த வசனம் 80 இடங்களில் தாழ்மை, மனத்தாழ்மையை குறித்து தொடர்புடைய 80 வசனங்கள் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். 60 வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் 20 வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். 60 வேர்ட்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட், 20 வேர்ட்ஸ் நியூ டெஸ்ட்மென்ட். இதுல தேவன் மனத்தாழ்மையை தேவன் பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இயேசுவினுடைய கேரக்டர் மன தாழ்மை. எப்படி வாசிக்கலாம்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் கற்றுக்கொள்ளுங்கன்னு ஏற்றுக்கொண்டு சொன்னார். இப்ப ஆண்டவருடைய கேரக்டர் என்னது? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. அப்ப ஆண்டவருடைய மனத்தாழ்மை இல்லையா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வசனத்தை எழுத போறேன். நல்ல கவனிங்க. நல்லவன் நல்லவனோட சேருவான், கெட்டவன் கெட்டவனோட சேருவான், படித்தவங்களோட சேருவான். என்னிடத்தில் தாழ்மை இருக்கிறது, தேவனிடத்தில் தாழ்மை இருக்கிறது. என்னிடத்துல மனத்தாழ்மை இருக்கிறது, தேவனிடத்தில் மனத்தாழ்மை இருக்கிறது. அவரு என்னை ஒட்டி கொள்வார். என்னிடத்தில் தாழ்மை இருக்கிறது, அந்த குணம் அவரிடமும் இருக்கிறது. அந்த குணத்தை உடைய தேவன் அந்த குணத்தை உடைய என்னோடு இணைகிறார். இதற்கு ஆண்டவரே வாங்க 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 கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் குணம் மனத்தாழ்மை. நான் அந்த குணத்தை பெற்றிருக்கிறேன், இந்த குணத்தில் வாழுகிறேன் என்றால் அந்த குணத்தில் வாழுகிற தேவன் என்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி ஐக்கியப்படுகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய குணத்தை பார்த்து அவனோடு ஐக்கியப்படுகிறான். அப்ப என்ன பண்ணுகிறார்? தேவன் தாழ்மையோடு இருக்கிறார். அந்த தாழ்மை உள்ள தேவன் என் தாழ்மையை பார்த்தோன்னே நம்ம ரெண்டு ஃபெலோஷிப் வச்சுக்கிடுமாப்பா, உன் கேரக்டரும் என் கேரக்டரும் ஒன்று, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு இணைந்து இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரிச்சிருப்பேன். கிருபை உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் ரெண்டு காரியத்தை செய்தார். ஒன்று அவர் சொன்னார், இன்னொன்று அவர் செய்தார். சீஷர்களுக்கு ஒன்றை சொன்னார், இன்னொன்றை அவர்களுக்கு முன்பு செய்தார். அவர் செய்ததில் ஒன்று என்னன்னா, பந்தியை விட்டு எழுந்து தன் கச்சையை இடுப்பில் கட்டிக்கொண்டு எல்லாருடைய பாதங்களையும் கழுவி நீங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னது ஒன்று இருக்கிறது, ஆனால் செய்தது ஒன்று இருக்கிறது. நாம் சொன்னதை கவனிக்கிறோம், அவர் செய்ததை விட்டு விடுகிறோம். ஆமென். அவர் செய்ததை விட்டு விடுகிறோம். அவர் செய்தது என்ன? கன்னத்தில் அடித்தபோது அமைதியாய் இருந்தார். அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? மனத்தாழ்மை. அல்லேலூயா. மனத்தாழ்மை. ஆசாரியன் வர்றான், விலகி போறான். லேவியன் போறான், விலகி போறான். ஆனா இந்த சமாரியன் மட்டும் குற்றுயிராய் கிடக்கிறவனை தோல்ல சுமந்து குதிரையில ஏத்தி கழுதியில் ஏத்தி சேர்க்கிறான். ஜீசஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் தான் ஆண்டோட்ட மரியாதை. நீ வச்சுக்க சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய கேரக்டர் என்னிடத்தில் இருக்குமானால் என்னோடு ஃபெலோஷிப் வைப்பதற்கு ஆண்டவர் என்னை தேடி வருவார் என்பது என்னுடைய கருத்து. நம்ம என்ன சொல்ல, நல்லா பாடுறோம், நல்ல எல்லாமே செய்கிறோம், ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லை, இது இல்லை. ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க, சரியா? ரெண்டு பேர் ஜெபிக்கத்தான் போகிறாங்க. அப்போ ஜெபிக்க போன போது ஒருவன் இப்படி ஜெபித்தான், இன்னொருவன் இப்படி ஜெபித்தான். ஒருவன் ஜெபித்தான். லூக்கா 18:13 வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி தேவனுடைய பாதப்படி. அப்போ தேவனை குறித்த ஒரு பயம் அவனுக்குள் இருந்ததுனால இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீ எவ்வளவு பெரிய தேவன், உமக்கு யாரும் கோவில் கட்ட முடியாது. ஏன்னா வானத்தை வச்சு சிங்காசனம், உமக்கு கோவில் எப்படி கட்டுறது? முடியாது. ஆகவே நீர் ஆவியாக மாறிய என் உள்ளத்தில் என்னை நீர் கோவிலா மாத்திட்டீங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே, என்ன வானம் வந்து சிங்காசனம், பூமியானது பாதப்படி, உமக்கு பெரிய கோவில் கட்ட முடியாது. ஆகவே என்னுடைய இருதயத்தையே நீ கோவிலாக மாற்றி அமர்ந்துட்டேன். அவ்வளவு பெரிய கடவுளுக்கு கோவில் கட்ட முடியாது. ஆகவே என்னுடைய சரீரத்தையே, என்னுடைய இருதயத்தையே நீர் ஆலய கோவிலாய் மாற்றி விட்டீர். அவன் பார்த்து சொல்றான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரு. இவன் ஜெபிக்கல, இவருடைய வார்த்தை தேவனுடைய இருதயத்தை தொட்டது. அந்த பெரும்பாடு ஸ்திரீ வஸ்திரத்தை தொடவில்லை, இயேசுவின் இருதயத்தை தொட்டாள். இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இயேசுவின் இருதயத்தை தொட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தர் அவனை நீதிமானாக மாற்றினார், அவனை பரிசுத்தவானாய் மாற்றினார்.
பாவம் மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். ஆனா இன்னொருத்தர் சொல்றோம், நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வருவேன், தசோபாகம் காணிக்க கொடுப்பேன், நல்ல அந்நிய பாஷை பேசுவேன், ஆவியில் நிரம்புவேன் எல்லாம் சொல்லி பார்த்தார். அங்க ஒண்ணும் கதை நடக்கல. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அந்த கிருபையை மெச்சிக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெபத்திற்கு தேவை என்பது தாழ்மை. தாழ்மை இருக்கிறது சரீரத்தில் அல்ல, தாழ்மை இருக்கிறது இருதயத்தில். வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்ப அவனுக்கு தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இஸ் ஹானரபிள், கனம். தேவன் அவனை கனப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம படிப்புக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை தேடுகிறோம், படிப்புக்கு ஒரு மரியாதையை தேடுறோம், ஒரு பாட்டு பாடி ஜெபிக்க தெரிஞ்சுட்டா எல்லாரும் நம்ம மதிக்கும் நம்ம தேடுறோம். ஆனா ஒன்று வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்முடைய வெளியரங்கமான காரியம் அல்ல, மறைந்திருக்கிற நல்ல குணத்தையே பரலோகம் பாராட்டுகிறது. மனித பாராட்ட கேட்டு 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 பழக்கப்பட்டு போயிட்டோம். சார் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க சார், சார் உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ் பாஸ்டர், சார் உங்க மேனேஜர் போஸ்ட் ரொம்ப சக்சஸ் பாஸ்டர், நீங்க நல்லா பாடுறீங்க பாஸ்டர். இதெல்லாம் கேட்டோன்னு தலை மேல போயிட்டு சிலவங்களுக்கு. ஆனால் மறைந்திருக்கிற குணம் அன்பு, நேசம், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், பரிந்து பேசுதல், அர்ப்பணிப்பு, மனரம்யம், மன ஒழுக்கம், மன நேர்மை ஒண்ணும் இல்லை. ஏன்னா எது ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா தெரியல. நீதிமொழிகள் 15:30. கண்களில் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆமென். என்னாகும்? நல்ல கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி, நல்ல வார்த்தைகள் பேசும்போது. இப்ப அதெல்லாம் கவனிங்க. சில நேரங்களில் சில கணவன் மனைவிக்கு விரோதமா பேசுகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே சொல்லல, நான் சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 69:20 வாசிக்கலாம். 69:20. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்க உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. இங்க பாருங்க, இவ சங்கீதக்காரன் சொல்றான், இவங்க வார்த்தை நிந்தை. நீ நிந்தித்தா இல்லையா? அநேகர் இயேசுவை நிந்தித்தார்கள். அந்நாளை பெனினாள் நிந்தித்தாள். இன்றைக்கும் சபைக்கு வரக்கூடிய கணவன் மனைவியை நிந்திக்கிறான், மனைவி கணவனை நிந்திக்கிறாங்க, மருமக மாமனாரை நிந்திக்கிறான், மாமனார் மருமகனை நிந்திக்கிறான், அண்ணன் தம்பியை நிந்திக்கிறான். இவன் சொல்ற சங்கீதக்காரன் சொன்னா, நீ என்ன பேசின பேச்சு என் இருதயத்தை பிளந்துட்டு. வார்த்தை இருதயத்தை பிளக்கிறது. நான் ஒண்ணுமே பேசல பாஸ்டர், நீங்க பேசல, நீ நடந்து கொண்ட விதம், கணவன் மத்தியில் மனைவன் மத்தியில் நடந்து கொண்ட விதம் இருதயத்தை பிளக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இருதயத்தை பிளக்கும். இன்னொரு வசனம், சங்கீதம் 42:10. சங்கீதம் 42:10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அடுத்தவங்களை கேவலமா பேசுவது குத்துற. நீ கத்திய வச்சு குத்துற, மருமகளை கத்திய வச்சு குத்துற, மருமகனை கத்தியது குத்துற, அண்ணன் தம்பிய கத்திய வச்சு குத்துற. நீ வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை குத்துகிறது. யோபு 16:10. யோபு 16:10. யோபு 16. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். அப்ப வார்த்தை என்ன பண்ணுது? கன்னத்தில் அடிக்கும் அடி. வாயை காத்துக்கிட தெரியல. கிருபையை இழந்து போனதுக்கு காரணம், தேவ கோபத்தை சம்பாதிப்பதற்கு காரணம், வாயை கட்டுக்குள்ள இருக்க தெரியல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் வாய் பறந்துருச்சு. நீ பேசுகிற வார்த்தை கன்னத்தில் அடிக்கும் அடி. ஒரு மனிதன் வாயை காத்து கொண்டால் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். என் கணவன் பேசிவிட்டார், குடும்பத்தின் தலைவன், என் சரீரத்துக்கு சொந்தக்காரன், அவனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டான், அமைதியா இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் குழப்பத்திற்கு காரணமே இருக்காது. என் மனைவி என் சரீரத்துக்கு சொந்தக்காரர், ஏதோ பேசிவிட்டான், அமைதியா இருந்தால் ஆசீர்வாதமா மாறலாம். கன்னத்தில் அடிக்கும் அடி. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 89:51. கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். அப்ப நீ பேசுற நிந்தையான வார்த்தை என்னது? சுமை, வெயிட்.
நான் பேசுகிற வார்த்தை பெரிய வெயிட். அந்த வெயிட்டான வார்த்தை, கடினமான வார்த்தை, காயப்படுத்தும் வார்த்தை, உடைக்கும் வார்த்தை, பிளக்கும் வார்த்தை, உருவக்குத்தும் வார்த்தை கணவன் மனைவிக்குள் சுமையாக வந்து அந்த பாரத்தை சுமக்கிறார்கள். நல்லதான் திருமணம் பண்றாங்க, தேவ சமூகத்தில் வந்து தான் உடன்படிக்கை பண்றாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு பிரமாணிக்கா இருப்பேன். 2 மாசம் ஒழுங்கா வாழ தெரியல. ஏன்? ஈகோ பிரச்சனை. தன் கன்னத்தில் காரி துப்பனவனுக்கு மன்னித்த இயேசுவை சுமந்தவர்கள் உனக்கு என்ன பிரஸ்டீஜ்? பிலாத்து கேட்கிறான், நீ இயேசுவா? அமைதி. உன்னை எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்களே, அமைதி. அதே போல சில நேரங்களில் அப்படி மாறிடணும் பிரதர். அப்ப நம்முடைய பரிசுத்தத்தை காக்க முடியும், அப்ப நம்ம கிருபையை காக்க முடியும், அப்ப நம்முடைய சாட்சியை காக்க முடியும். நீ அமைதியா இருந்தாதான் தேவ பிரசன்னத்தை காக்க முடியும். நீ வாயை விட்டேன்னா பிரச்சனை போயிடும். சில நேரங்களில் நாம் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா, ஆமென். என்னை தேடி இயேசு வந்தா, எந்த வாழ்வில் மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. சாதாரண உலகத்தின்படி 2 வார்த்தைகள் உண்டு. கணவனை கனப்படுத்தணும், 100க்கு 100 உண்மை. ஆனால் என் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மனைவியையும் கனப்படுத்தணும்னு என் வேதம் சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 2வது உலக சொல்றது என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சு, கணவன் மனைவி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். 21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கதான் அப்படி. இங்க என்ன பட்டிருக்கு? போத் சேம், 2 பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஹலோ, 2 பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கணவனுக்கு ஒரு குடும்பத்தின் தலைவன் அவனை கனப்படுத்த வேண்டும், கனவீனப்படுத்தக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால நீ என்ன கொண்டு வந்த, நீ என்ன படிச்ச, உங்க அப்பா என்ன கொடுத்துட்டான், எப்படி என்று சொல்லுகிற நிந்தையான வார்த்தைகளை சொல்லி மனைவிக்கு காலுக்கு கீழே போட்டு தொடைக்க கூடாது. வேதம் சொல்லுகிற வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். கணம் 2 பேருக்கு உடையது, கீழ்ப்படுதல் 2 பேருக்கு உள்ளது, ஒற்றுமை 2 பேருக்கு உள்ளது, ஒரு மனத்தை காத்துக்கொள்வது 2 பேருக்கு உடையது, அன்பு 2 பேருக்கு உள்ளது, நேசம் 2 பேருக்கு உடையது, ஒருவருக்கு உள்ளது இல்ல. போத் சேம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தீர்கள், ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுங்க. அப்படி வேதம் சொல்லுது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அடுத்து என்ன பண்றாரு? தாழ்மைப்படுவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார். இங்க வேதத்தை வாசிக்க தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்க, யோசியா தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர் சொல்றாரு வந்து ஆகாப்புக்கு நான் பெரிய நித்திய நியாய தீர்ப்பை வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு எலிசாட்ட சொன்ன உடனே ஆகாப் தன்னை தாழ்த்தினான். தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? உசியாவை பாருங்க, அவனுக்கு கோபத்தில் ஆண்டவர் சமூகத்தை அவன் தாழ்த்தல. அவன் தாழ்த்ததுல வியாதிகள் மறையல. ஆனா ஆகாப் மேல கோபம் வந்துச்ச உடனே ஆகாப் தன்னை தாழ்த்தினோட ஆண்டவர் சொன்னாரு, ஆகாப்பின் காலத்தில் அதை செய்யாமல் அவன் பிள்ளைகள் காலத்தில் செய்வேன். ஒரு மனிதன் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தின போது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு மாறுகிறது. நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. கிளீனா சொல்லிட்டாரு. யோனா எங்கு பிரசங்கம் பண்ணுகிறான், இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும். எல்லாரும் கேட்ட அந்த செய்தி ராஜா கிட்ட போகுது. ராஜா சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி ரெட்டை உடுத்தி தன்னை தாழ்த்தி
தேவ சமூகத்தில் போனபோது கர்த்தர் நினிவேக்கு இறங்கினார். அப்போ ஒரு மனிதன் தன்னை தேவ சமூகத்தில், ஆண்டவரே நானும் சாதாரணமான மனுஷன் அப்படி என்று ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிற போது அவனுக்கு தேவன் கிருபைகளை மட்டுமல்ல அவனை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். சாதாரணமானவளாக வந்து இன்றைக்கு நான் உயர்த்தப்பட்டேன். இதெல்லாம் உம்முடைய கிருபை, இதெல்லாம் உம்முடைய தயவு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாழ்மைக்கு கர்த்தர் அநேக வெகுமதிகளை தேவன் கொடுத்து நம்ம என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்ப தாழ்மைன்னா என்ன? ஒரு கேள்விக்கு ஒன்று, அகங்காரம், ஆணவம், சுயநலம் இவைகள் இல்லாமல் மற்றவர்களையும் சமமாய் நடத்துகிற நல்ல மனப்பாங்குதான் மனப்பான்மை. எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ படைகளோ, ஆனால் அவனை ஒரு மனிதனாக சமமாய் பாவிக்க வேண்டும். தக்காளி விற்கிறவன் ஓ வாங்கய்யா அப்படின்றான், அது மனிதனின் குணம். ஐயா இங்க வாங்கய்யா. அவன் என்ன விற்கிறான் என்பது முக்கியம் அல்ல. அவன் லெட்டின் கிளீன் பண்றானா அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவனும் ஒரு மனிதன், அவனும் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நீ அவனை நிந்தித்தால் தேவனை நீ நிந்திக்கிறாய். தேவ சாயலால் நீ ஒரு மனிதனை நிந்திக்கும் போது தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதனை நீ நிந்திக்கிறாய். நீ தீர்ப்பு செய்தால் கடைசி நாளில் தீர்ப்பு செய்ய வேண்டிய தேவன், நீ உருப்பட மாட்ட அப்படின்னு தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு செய்கிற பொறுப்பு தேவனுக்கு உரியது. அதை நம்மளே எடுத்துக்கிறோம். தேவனுடைய பொறுப்பை நம்ம எடுக்கக்கூடாது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, கொலோசியர் 2:23 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும். அப்ப என்ன இருக்கு? தாழ்மையில் என்ன இருக்கு? மாயம். தாழ்மையில் என்ன இருக்கு? மாயம் இருக்கிறது. தாழ்மையிலும் மாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு. தாழ்மையில் என்ன இருக்குது? மாயம் இருக்கு. அப்ப தாழ்மையிலுக்கு மாயம் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப உங்களுடைய தாழ்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை, நீங்க அறியாத ஒரு குற்றத்தை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சது போல 3 தடவை உங்க மேல குற்றம் சாட்டுனா உண்மையான மனுஷன் வெளியே வந்துடுவான். அப்ப இப்ப இருக்கிற மனுஷன் டூப்ளிகேட் மனுஷன். ஒரிஜினல் மனுஷனை எப்படி பார்க்கிறது? 4 பேர் 2 கெட்ட வார்த்தை பேசி மோசமானவன், அவளா வாயாடி சண்டைக்காரி, அவள் நல்லா இருக்க மாட்டான், அப்ப சொல்லும்போது தூங்கி கொண்டிருக்கிற மனுஷன் அப்படியே வெளியே வருவான். பாம்பு படம் எடுக்கும். அதுதான் உண்மையான மனுஷன். உங்களை கிள்ளி விடுறேன், அதுக்கு பிறகு தெரியும் உண்மையான மனுஷன் யாருன்னு. அது வரைக்கும் தெரியாது. இந்த பிரதர் நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர் பிரதர், நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல ஆராதி, எல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென். எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியின் ஒரு மனத்தை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. ஆவியின் ஒரு மனத்தை நல்லா காத்துக்கொள்ளணும். அப்போ என்ன பண்ண? மனத்தாழ்மையை அடித்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:12 கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஆமென். மனத்தாழ்மை நீங்கள் தரித்து கொள்ளணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. எல்லாரையும் காணர் பண்ண கடித்துக்கணும். ரோமருக்கு பவுல் சொல்லும் போது ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். மறைந்திருக்கிறவர்களை தேவன் பார்ப்பார், வெளியரங்கத்தை மனிதன் பாராட்டுவான். ஆனால் மறைந்திருக்கிற காரியத்தை தான் கர்த்தர் செய்கிறார். அதனால தாவீதை பார்த்து சொன்னாரு. தாவீதை பார்த்துட்டு, தாவீது என் இருதயத்தை கேட்டதையெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. இந்த மனத்தாழ்மை வந்துன்னா உங்க கிருபையில் நீங்க வளர்ந்துடுவீங்க. இதை மறைந்திருக்கிற கணம். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதை போல மனத்தாழ்மை உங்களுக்கு கிருபையை கொண்டு வரும். மன்னிக்கிறது எனக்கு ஆசீர்வாதமே தவிர மன்னிக்க பெறுவதற்கு இல்லை. ஏனென்றால் மன்னித்து விட்டால் என் இருதயத்தில் இருக்கிற சுமை விலகி விடுகிறது. மன்னிக்கிற உனக்கு தான் பிளஸிங்கை தவிர மன்னிப்பை பெறுகிறத விட மன்னிப்பை கொடுக்கிற உனக்கு தான் பிளஸிங். ஏனென்றால் சுமை இறங்கி விடுகிறது. என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு தான் காரணம். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். சில காரியங்கள், கடினமான கணவன், கடினமான மனைவி,
தேவன் தான் ஏற்படுத்தினார். ஏன் பாஸ்டர் அப்படி ஏற்படுத்தினார்? கடினமான கணவன் என்னை ஏற்படுத்தினார். உன் கேரக்டரை வடிவமைப்பதற்கு, உருவாக்குவதற்கு, நீ சரியான ஆளா மாறுறதுக்கு அப்படிப்பட்ட கணவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் மனைவி கடினமான மனைவி, எஸ், தேவனே கொடுத்தார். உன் கேரக்டரை வடிவமைக்க, உன்னை அலங்கரிக்க. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சது ஒரு நாளைக்கு வந்து, ஆண்டவரே ஆவியின் கனிகளால் நிரப்பும், ஆவியின் கனிகளால் நிரப்பும், ஆவியின் கனிகளால் நிரப்பும். பாஸ்டர் கேட்டாங்க, எப்படி ஆவியின் கனிகளால் நிரப்பும்? திடீரென்று குடிக்காத கணவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த அம்மா வந்து ஓடி வந்து ஒப்பாரி வச்சது, ஐயோ என் கணவர் குடிச்சிட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் உருப்பட மாட்டான். பாஸ்டர் குடிச்சோன்னாரா, என்னம்மா ஜெபம் பண்ணுன? ஆவியின் கனிகளால் நிரப்பும். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என்ன ஜெபம்? உனக்குள்ள நீடிய பொறுமை இப்பதான் வரும். தங்கச்சி, பிரதர், நீ வேலை பார்க்கறது ஒரு மேனேஜர் கடினமான மனிதனா இருக்கிறார் என்றால், உன்னை தேவன் குணத்தில் வடிவமைக்கிறார். ஏதோ ஒரு பகுதியில் ஒரு கடினமான காரியத்தை நான் சந்திக்கிறோம் என்றால், என் ஆவிக்குரிய குணங்களை தேவன் வடிவமைக்கிறார். என்னை தேவன் நேரடியா வந்துட்டு நம்மளை உருவாக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் மூலம் அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை வடிவமைக்கிறார். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். சமீபத்தில் மதுரையில நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவன் பயங்கரமான சினிமா பிரியன். 3 ஷோவை ஒரு தியேட்டர்ல தொடர்ந்து பார்க்கிற ஆளவன். கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொன்ன, அங்கிள் இப்படி நடந்துச்சு. நான் சொன்னேன், மக்களை கத்தவனுக்கு கிருபையை தருவார், நீ சௌரியமா இருந்த. முதல் நாள்ல போய் கூட்டிட்டு போயிருக்கிறான். படம் ஓடிட்டு இருக்குது. இவ கண்ணை மூடி டங்ஸ்ல பேசிட்டு இருந்திருக்கிறான். 2 வாரம் கழிச்சு ஒரு தியேட்டருக்கு போயிருக்கான். அவன் வந்துட்டு அவன் கண்ணை மூடி அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறா. இன்னும் நாள் கூட்டிட்டு போனாரு, கண்ணை மூசி டங்ஸ்ல பேசிட்டு இருக்கிறா. கணவன் பார்த்தானா, ஐயம்மா உனக்கு படம் பார்க்கறது பிடிக்காதா? இல்லைங்க, உங்களை துக்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் கூட வந்தேன் அப்படின்னு படம் பார்க்கறத நிப்பாட்டிட்டான். ஆமென். அவன் பேசல, தியேட்டருக்கு போக வேண்டாம் பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், குணம் எப்படிப்பட்ட கணவனையும் மனைவியையும் மாற்றும். எப்படிப்பட்ட கணவனையும் நம்முடைய குணம் மாற்றும். தாழ்மை உள்ளவனை தேவன் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் எங்கோ அழிந்திருப்பேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை, சொத்தோ சுகமோ தேடவில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. கரங்களை உயர்த்தி, என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை, உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினீர். துப்பின போது, கோலை வைத்து அடித்த போது, முள்முடி சூட்டப்பட்ட போது,
அங்கியை உரிந்த போது, ஆணிகளால் அடித்த பொழுது, கசப்பான காடியை குடிக்க கொடுத்த பொழுது, கள்ளன் நிந்தித்த பொழுது, ஏரோது கைகளை கழுவிட போது மனத்தாண்மை வெளிப்படுத்தினார். உம்முடைய சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்க கேரக்டர் எங்களுக்கு வரணும். அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நாங்கள் விடுவிக்கப்படணும். இது இல்லாததுனால குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம். தாழ்ந்து போவனுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய். என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் பகுதியில் திருத்த வேண்டிய பகுதிகளை திருத்திக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் பிதாவே.